ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க சோப் ஸ்டோனில் வீடியோவும் போடல, ஆஃபரும் போடல ப்ரோ அப்படின்னு. ஆக்சுவலாக அது இருக்குது ஆஃபரு. அது போக இன்னும் அடிஷ்னல் ஆஃபர்ஸ்லாம் இப்போது நான் நிறையா கொண்டு வரேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சோப் ஸ்டோனில் ஒரு எக்ஸிபிஷனே நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் கர்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. கல் சட்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. அதில் லிட்டு, நான் லிட்டு, உருளி, பானை, இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். வாட்ரு பாட்டிலு, ஜக்கு, வாட்ரு டிஸ்பென்சருக்காண்டி உள்ள தொட்டி நிறையா இருக்குது. ஆக்சுவலாக எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் காட்ட முடியாது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நான் பேசிக்காக நிறையா ஸ்டாக் இல்லாதது நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கல்லை வந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு இந்த இங்கே வந்து பாருங்க. ஆக்சுவலாக எப்படி இந்த கல்லை நாங்கள் உருவாக்கி கொண்டு வரோன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இது வந்து கல். இந்த கல்லை வந்து நாங்கள் இந்த ஷேப்புக்கு வந்து உடைப்போம். அது இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு தான் உடைப்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரி பெரிய உளிகளை வச்சு இதை செதுக்குவாங்க. இதில் வந்து பார் உளின்னு ஒன்று இருக்கும், இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இதை செதுக்குவாங்க. உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உளிகளை வச்சு உள்ள போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதுல இருந்து இதுக்கு ஷேப் ஆனது. இந்த ஷேப்ல இருந்து இப்படி இதை மாத்திருப்பாங்க, சரிங்களா? இதை வந்து என்ன செய்வாங்கன்னா இப்படி கொண்டு வருவோம். இதுதான் வந்து ஆக்சுவலா இப்ப நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்கு. இது இங்க வந்தவனே இப்படி சீசன் பண்ணி கஸ்டமர் கொடுத்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5th ஸ்டேஜ். உங்களுக்கு இதுல இருந்து வர்றதுக்கே 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ இதுல எத்தனை ஆர்டிசன், இது அடிக்கிறவங்க வந்து இதை அடிக்க மாட்டாங்க, இதை அடிக்கிறவங்க வந்து இதை அடிக்க மாட்டாங்க. இதை ஒருத்தவங்க அடிச்சு இதை கொடுத்துருவாங்க. இதை அடிச்சுட்டு இதை ஒருத்தவங்க பிடிப்பாங்க, ஃபினிஷிங் பிடிப்பாங்க. இது ஃபினிஷிங் பிடிச்சதோட எங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும். நாங்கள் இப்படி சீசனிங் பண்ணுவோம். ஸோ இவ்வளவு கிரேட் ஆஃப் செக்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இதோட டூல்ஸ் தான். இது ஒவ்வொரு டூலையும் பாருங்களேன், ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த டூல்லாம். இந்த டூல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணா மட்டும்தான் இதை வந்து இந்த ப்ராடக்டே கொண்டு வர முடியும். இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஹேமர்ல, இது வந்து மர ஹேமர், இதை வச்சுதான் அடிப்பாங்க. ஆக்சுவலா இதை வச்சுதான் இது அடிச்சு இதை செதுக்குவாங்க. இப்படி இருக்கு இல்லையா, இதை வச்சுதான் இப்படி அடிச்சு இதை செதுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு வர்றது வந்து ரொம்ப, இன்னொன்று குவான்டிட்டி ஹெவியாக மேனுஃபேக்சரிங்கும் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட வாங்குறீங்களா சோப் ஸ்டோன், இது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்க்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவீங்க. இது வந்து கஸ்டமருக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரீ ஷிப்பிங் எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு 3 லிட்டரில் ஒரு கல் சட்டி வாங்குறீங்க, இல்லைனா ஒரு 4 லிட்டரு இல்லைனா 2.5 லிட்டரில் கல் சட்டி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஷிப்பிங் காஸ்ட்டு கேல்குலேட் பண்ணவே தேவையில்லை. அதுக்கு வந்து சீசனிங்லேருந்து ஷிப்பிங்லேருந்து எல்லாமே நாங்கள் ஃப்ரீ பண்ணியிருக்கோம். அது எதுக்குன்னா, இது நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து 100 இயர்ஸ் உழைக்கும். எப்படி வந்து கல் வந்து உழைக்குமோ அந்த மாதிரி 100 இயர்ஸ் உழைக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து ஷிப்பிங்கை ஃப்ரீ பண்ணியிருக்கோம். முக்கியமாக பார்க்கணுன்னா, இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டனே. ஈவன் குக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ப்ராப்பரான ஈவன் குக்கிங் கல் சட்டியில் தான் ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறீங்க. லோ ஃப்ளேம்லேயே சமைச்சு முடிச்சிடலாம். 70% குக்கிங்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் வெசலை. ஸோ இந்த மாதிரி லிட்டு உள்ள ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸுக்கு அந்த சூடு அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி பெருமனை நாங்கள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பெருமனையில் தூக்கி நீங்கள் வச்சிட போகிறீங்க, அவ்வளோதான். இதுவுமே காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுக்குறோம். இவ்வளவும் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் A1 கல் சட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து இப்போ வந்து டைரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, டோர் ஸ்டெப் வரைக்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வரும். செகண்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபுல் பில் ப்ரொவைட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஃபுல் ஜிஎஸ்டி பில்லோட தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். இப்போ நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லு வந்துடும். அந்த பில்லு, ப்ராடக்ட்டு, அது போக பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக வந்து ஒரு ஸ்டாண்டு,
இந்த பெருமனை ஸ்டாண்டு பெருமனை இது எல்லாமே வந்துடும். இது போக என்ன இஷ்யூஸ்னாலும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது நீங்கள் இது வாங்கும்போது எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எதுனாலும் நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற வெரைட்டிஸை கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். அது போக இந்த டிஸ்பிளேலையும் இங்கே கொஞ்சம் டிஸ்பிளே தான் செட் பண்ணியிருக்கோம். இது போக இன்னும் குடோனில் எக்கச்சக்க ஸ்டாக் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் காட்டுறேன். இப்போ நியூவாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புனா பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசு. இது பானை, கல் செடியிலே பானை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 980 பெர் லிட்டரு. அதாவது இப்படி வராது, சீசன் பண்ணி வித்து ஷிப்பிங்கோட வந்துடும். அந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியோட வந்துடும். இது வந்து 980 பெர் லிட்டர் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கெப்பாசிட்டி எப்படி அளக்கணும்னா இந்த விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் எண்டு வரைக்கும் தண்ணி பிடிக்கும். அதுதான் இதோட கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் சப்போஸ் இதில் வந்து 1 இன்ச்சு கீழே வச்சுட்டு எனக்கு அவ்வளோ நீங்கள் எண்டு வரைக்கும் ஊற்றுனீங்கன்னா அது கெப்பாசிட்டி இருக்கும். இன்னொன்று இந்த கெப்பாசிட்டிஸ் எல்லாமே நாங்கள் எழுதுறது கிடையாது, ஆர்டிசன் தான் எழுதுறாங்க. அவங்க மெஷர் பண்ணுவாங்க. அந்த மெஷர் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மெஷரிங்கை எழுதுறது தான் இது நாங்கள் எழுதுறதோ எதுவுமே கிடையாது. இது எங்கள்கிட்ட வந்து ப்ராடக்ட் இப்படி வரும், இது எங்களுக்கு மார்க்கிங்கில் இருக்கும். 4,400 இருக்கா, ஸோ இந்த பீஸ் எங்களுக்கு வந்திருக்கும். இங்கே வந்தோடனே நாங்கள் செக் பண்ணிட்டு டிக் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இது ஆக்சுவலாக இது நாங்கள் எழுதுறது கிடையாது, ஆர்டிசன் எழுதுறது. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் அளப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு நேற்று இது பண்ணுறது இல்லை, காலங்காலமாக நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாப் வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணுங்க. இன்னொன்று இந்த குக்கிங் கல்ச்சட்டியில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 1.5 to 2 லிட்டர் எடுத்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் 1 லிட்டரில் குக்கிங் வெசல் கேட்குறீங்க. 1 லிட்டர்லாம் ரொம்ப சிறுசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ மினிமம் வந்து 1.5 அபோவ் போயிருங்க, அதான் பெஸ்ட்டு. 2 லிட்டர் கெப்பாசிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பெரிய சைஸ்லாம் அவைலபிள் கம்மியாக இருக்கும், நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பானை மாடலு. ஸோ இந்த பானை மாடல் வந்து 980 பெர் லிட்டர். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து உருளி டைப்பு நிறைய சேலு. ஆக்சுவலாக இந்த உருளி டைப்பு வந்து கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி 1 இயர் ஆக போகுது. இன்ன வரைக்கும் இது வந்து ரொம்ப அதிகமாக, ஏன்னா நிறைய பேர் எல்லா கல்ச்சட்டியும் வச்சிருக்கவங்க தான் அதிகம் கல்ச்சட்டி வாங்கிட்டே இருக்காங்க. நிறையா இப்போ வந்து புதுசாக வாங்கினீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப மெக்னீஷியம் கால்சியம் கண்டென்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்தணும்னா நம்ம பில்லு கொடுத்துட்றோம், உங்களுக்கு ஷிப்பிங் கொடுத்துட்றோம், ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம், சீசனிங் காஸ்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே தான் வாங்கி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950 பெர் லிட்டர். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் கல்ச்சட்டி டைப். இந்த ரெகுலர் கல்ச்சட்டி டைப் வந்து எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வாங்குறாங்க அப்படிலாம் கிடையாது. ரெகுலராக கல்ச்சட்டி மாடலுன்றது இதுதான் அந்த காலத்துல இருந்து. இது ஆன்டிக் மாடலு. ஸோ இந்த ஆன்டிக் மாடலு ஹெவி ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல மேன்மேடில் இருந்துச்சு. ஸோ மேன்மேட்ல இருந்து அந்த மேன்மேடு இதுதான் இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே மேன்மேடு தான், எதுவுமே மிஷின் மேடு கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்தோடனே இதுக்கு வந்து கையிலே தான் அதை அடிப்பாங்க, அடிச்சுட்டு கையிலே தான் இது எமரி போட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த மாடலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 850 லிட்டர். ஸோ இது எல்லாமே பெர் லிட்டரோட ப்ரைஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் கெப்பாசிட்டி. சரிங்களா? இது 850 பெர் லிட்டர். இது ஒரு ப்ராடக்ட் வந்து 3 லிட்டர் இருக்குன்னா 850 × 3 போட்டுக்கணும் நீங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடாய் டைப் கல்ச்சட்டி. ஸோ இது வந்து டிசைன் கல்ச்சட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் பர்ஃபெக்டாக கேட்டுவாங்க, இது வந்து டிசைன் கல்ச்சட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் லிட்டு. இதுவும் 850 பெர் லிட்டர். சரிங்களா? ஸோ இது வந்து கல்ச்சட்டி வித் லிட்டு. நிறையா பேர் லைக் பண்ணுறது இது லைக் பண்ணுறாங்க. இப்போது கல்ச்சட்டி வித் லிட்டு மூடியோடு வந்துடும். உங்களுக்கு குக் பண்ணிட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம், அது பாட்டுக்கு இருக்கும். கல்ச்சட்டி வித் லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 900 பெர் லிட்டர். எல்லா ஃபினிஷ் பண்ணி அப் டு டோர் ஸ்டெப் வரைக்கும் உண்டான ப்ரைஸு. ஸோ இது எல்லாத்துக்கும் போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 லிட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ட் பாட்டு வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவோம். இது வந்து மினி கர்ட் பாட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 290 வரும். இது நான் உள்ள காட்டுறேன், வீடியோவில் பாருங்கள். ஆனால் நீங்கள் 5 லிட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்ட் பாட்டு கொடுத்துருவோம். ஸோ சப்போஸ் நீங்கள் 10 லிட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இதிலே 2 பீஸ் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கர்ட் பாட்டு வந்து பெரிய கர்ட் பாட்டு ஒரு கர்ட் பாட்டை ஒன்று கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இது என்னோட காம்ப்ளிமெண்ட்டாக நான் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். இந்த பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பெரிய சைஸ் வந்து ரொம்ப ரேர் சைஸ். எனக்கு 100 to 150 பீஸுக்கு இது ஒரு பீஸ் வரும்.
சரிங்களா. இது எல்லாத்துக்குமே இது ஆக்சுவலாக மெயினாக வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தான் வாங்குவாங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறாங்கல்ல, அப்ராட் போகிறவங்க, அமெரிக்கா, கனடா போகிறவங்களாம் இது அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஸ்லோ குக்கிங் பண்ணுவாங்க, அதனால இதை லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது. 5 லிட்டர்ஸ், 4.8 லிட்டர்ஸ், இது இந்த கெப்பாசிட்டியில் வந்து நம்மள்ட்ட எப்பயுமே அவைலபிள் இருக்கும். இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது போக உருளி உருளி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப 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 ஹெவி சேல் உள்ள ப்ராடக்ட். சரிங்களா. இது உருளி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த விளக்குலாம் பாருங்க. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா சின்ன விளக்குல இருந்து ஏகப்பட்ட மாடல் இருக்கு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விளக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் தான் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் வரும். நீங்கள் மினிமம் 2 பீஸ் வாங்கிக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இது வந்து 150 வரும். இதுவும் விளக்கு தான். இது ஆக்சுவலாக வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த ஓட்டைக்குள்ள திரிய உள்ள இது தெரியுதா பதில் இருங்க. நீங்கள் இந்த ஓட்டைக்குள்ள திரிய உள்ள விட்டு இது வழியாக வெளியே எடுத்துடணும். இந்த திரி இதில் சுற்றி வச்சிடணும். இது வந்து 150 வரும். இது இது எல்லாமே சிங்கிள் ஸ்டோன் பீஸ் தான். ஸோ இதுவும் 150 வரும். அதில் வந்து நடு திரி, இது வந்து சைடில் வரும் திரி. இது வந்து காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 180 வரும் ஒரு பீஸு. இது வந்து 5 முக விளக்குன்னு சொல்லுவோம். இது 7 முக விளக்கு. 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் ரேர் பீஸ், இதில் கிடைக்காது. இது இங்கே இருக்கிறதுனால இது உங்களுக்கு காட்டுறேன். இது 7 முக விளக்கு. ஸோ இது வந்து 250 வரும். சரிங்களா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குட்டியாக அப்படி சூப்பராக இருக்கும். இது வந்து 250 வரும். இது 350 வரும் அதுக்கு அடுத்த சைஸு. ஸோ இதுக்கு அடுத்த விலைக்கு வந்து 450 வரும். இதுவுமே 450 தான் வரும். ரெண்டுமே 450 தான் வரும். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விளக்கு. இது எனக்கு பேர் தெரியல ஆக்சுவலாக. இது ரொம்ப எல்லாருமே வீட்டில் வைக்கணும்னு நினச்சி எங்கிட்ட நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. அந்த விளக்கு தான் இது. இது பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விளக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து 480 வரும். இது மூணுமே ஒரே ரேட்டு தான். இப்போ இந்த பீஸ் வந்து பெருசாக இருக்குது, இது சிறுசாக இருக்குன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது மூணுமே ஒரே ரேட்டு தான். இது நடுவில் குமிழ் உள்ளது, இது குமிழ் இல்லாதது. ஸோ இது மூணுமே ஒரே ரேட்டு தான். இதெல்லாம் ஆன்டிக் ஃபினிஷு, உங்களோட எல்லாத்துக்கும் ஆன்டிக் லுக்கு கொடுக்கும். இது வந்து சாம்பிராணி போடுறது, சரிங்களா, அதுவும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது தோசை தவா. தோசை தவா வந்து 750 வரும். இந்த தோசை தவா வந்து 750 வரும். சரிங்களா. வித்து சீசனிங்கு, வித்து ஃப்ரீ ஷிப்பிங். நான் எல்லாமே ஃப்ரீ, சோப் ஸ்டோன் எல்லாமே பேக்கிங்கு ஷிப்பிங்கு வித்து பில்லோட தான் சொல்கிறேன். சரிங்களா. நீங்கள் குழம்பிக்காதீங்க. இதுவும் 750 வரும். இது ஒரு குமிழ் பணியாரம்னு சொல்லுவாங்க, அப்படியே டோனட் மாதிரி இருக்கும். இது வந்து 7 குழி பணியார சட்டி. ஸோ இது வந்து 950 வரும். அதே தான், இதுவும் 950 வரும். அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து டாய் செட்டு. ஸோ இது ஃபுல் டாய் செட்டு. இதை நீங்கள் வாங்கி உங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் ஷோட் கேஸில் வச்சுக்கலாம், இல்லை யாருக்காவது கிஃப்ட்டு பண்ணலாம், இல்லைன்னா சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா விளையாட கொடுக்கலாம். அவங்க வாயில் வச்சு அந்த காலத்தில் கடிப்பாங்க, அவங்களுக்கு கால்சியம்லாம் அதிகமாக ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 380 வரும் ஒரு ஃபுல் செட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 380 வரும். இதில் எத்தனை பீஸ்லாம் இருக்குதுன்னு தெரில, நீங்கள் எண்ணிக்கங்க அப்படியே. சரிங்களா. இது வந்து வாட்டர் பாட்டிலு. அப்படியே போனால் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இது பார்த்தீங்கன்னா கடவாப்பல் பணியாரம்னு சொல்லுவாங்க. இதுவும் 950 வரும். இது வந்து 9 குழி 1100 வரும்னு நினைக்கிறேன். 100 அந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ இது வந்து 1450 வரும். அதிலே பெருசு இது 12 குழின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பானை. இதெல்லாம் பானை. இதுவும் பானை தான். இதெல்லாம் வித்தவுட் லிட்டு பானை இது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு யூனிக் பீஸு. இது வந்து இது பானைன்னு சொல்ல முடியாது, நீங்கள் உருளின்னு சொல்ல முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான உள்ளே பார்த்தீங்கன்னா கடாய் மாதிரி இருக்கும், ஆனால் உருளி மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான், நியர்பை சேம் தான் ரெண்டுமே. இது எல்லாமே பானை, இதெல்லாம் உருளி, இதெல்லாம் மினி கேட்பாட்டு. ஸோ இது எல்லாமே மினி கேட்பாட். இந்த குட்டி கேட்பாட் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290 வரும். இது வந்து என்கிட்ட எவ்வளோ கேட்குறாங்கன்னா ஆக்சுவலாக வேறு கடைக்காரவங்க தான் கேட்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு கஸ்டமருக்கு கொடுக்கணுன்னு தான் ஆசை. மேக்ஸிமம் கடைக்காரவங்களுக்கு இது நான் அவாய்ட் பண்ணிடுறேன். இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா 4 முக விளக்கு.
இந்த 4 மூலையிலையும் வச்சு பற்ற வைப்பாங்க. விளக்குலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ அது போக இது இந்த கேட் பாட்லாம் ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு ஆளுக்கு நீங்கள் கேர்டு யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், தரமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்க்கு தான். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் ஒரு கேட் பாட் வாங்கிட்டு ஃப்ரீ ஷிப்பிங் கேட்காதீங்க. ஏன்னா இது பாக்ஸே 50 ரூபா வரும், பேக்கிங் மெட்டீரியல் எனக்கு 30 ரூபா 40 ரூபா வரும். ஏன்னா நான் வந்து கோகோனட் ஃபைபரில் தான் பேக் பண்ணுவேன், சேஃபாக வரணுன்றதுக்காண்டி. ஸோ ஒரு 3 to 4 பீஸ் எடுத்திங்கன்னா கூட இது நான் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு கொடுத்துடலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணும்போது இது நீங்கள் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் 5 லிட்டர் கல்சட்டி வாங்குறீங்கல்ல, ஸோ அதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த எல்லாமே வந்து ஃபுல் பில்லோட தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் பாருங்கள், யூனிக்காக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இருக்கும்போது தான் நீங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து கேட் பாட்டு நான் காட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ கேட் பாட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே கேட் பாட்டு. கேட் பாட்டில் வந்து கிரேட் 1 கிரேட் 2ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் கிரேடு 2 வேணும்னா 450 தான் வரும். அது ஆக்சுவலாக இங்கே டிஸ்பிளேல இல்லை, குடோனில் இருக்குது. இந்த இருக்கு, இது கிரேடு 2. இது வந்து நீங்கள் கேர்டு யூஸ் பண்ண முடியாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 450 தான். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி கேட்டாலும் நான் பல்காக தருவேன். ஆனால் சிங்கிள் பீஸ் வீட்டு யூஸுக்கு நான் தரமாட்டேன். ஏன்னா இது நீங்கள் கேட்கும்போது என்கிட்ட எப்படி கேட்கணும்னா, இது வந்து உப்பு புளி போடுறதுக்கு தான் இது ஆகும், இது கேர்டுக்கு ஆகவே ஆகாது. நிறைய பேர் இது கேர்டுக்குன்னு நினச்சி வாங்கிட்டு கேட் பாட் நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போலாம் கிடையாது. நம்ம துணி மாதிரி தான், எந்த ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் கிரேடு. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 450 தான். ஸோ இது வேணும்னாலும் என்கிட்ட அவைலபிள் இருக்குது. உப்பு புளி போட்டு வச்சுக்கலாம், அதனால தான் இதை பின்னாடி வச்சுருக்காங்க. இது கேட்டால் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால் ரெட்டில் போட்டிருக்கோம் பாருங்க, ரெட் கலரில் மாற்றி எழுதியிருப்போம் மார்க்கர். நாங்கள் ஏற்றும் போதே ரெட் மார்க்கரில் போட சொல்லியிருக்கோம். இது வந்து செகண்ட் கிரேடு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட் பாட்டு வெரைட்டிஸ் காட்ட நினச்சி, இது ஃபுல்லாக கேட் பாட் வெரைட்டிஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே பாருங்கள். ஆக்சுவலாக இது இன்னும் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் நம்ம காட்ட முடியாது. ஸோ அதை காமிச்சா எனக்கு அந்த மாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா இதுதான் மெயின், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மாடல் இதுதான். அதை தான் நம்ம அடுத்தடுத்து சொல்கிறோம். ஸோ இந்த செக்மெண்ட் 1 2 3 4 5, இந்த 5 கூட நீங்கள் ரேராக யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் டெய்லி குக் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன ஆஃபர்லாம் மைண்டில் வச்சுக்கிங்க. பில்லு வந்துடும், ஃபுல் பில்லு, பில் டு பில்லு வந்துடும், ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும், உங்களுக்கு ஒரு காயர் ஸ்டாண்ட் ஒன்று வந்துடும். அது போக 5 லிட்டர் வாங்கினீங்கன்னா ஒரு மினி கேட் பாட் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும். 10 லிட்டர் வாங்கினீங்கன்னா நீங்கள் பெரிய கேட் பாட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, பெரிய சைஸ் கேட் பாட்டே கொடுத்துருவாங்க. இல்லைன்னா மினி வேணும்னா 2 மினி வாங்கிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பீஸில் எந்த ஒரு இஷ்யூஸ், அதாவது உங்களுக்கு டோர் ஸ்டெப் வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸாக இருந்தாலும் பீஸ் டு பீஸ் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பயப்படாமல் அந்த ப்ராடக்ட், நிறைய பேர் பயந்து தான் நிறைய வாங்காமல் இங்கே வந்து பார்க்குறவங்களே சொல்லுவாங்க. அதனால் ஒன்றுமே பயப்படாதீங்க, இதெல்லாம் 100 இயர்ஸ் உழைக்கும். ஒன்ஸ் பர்ச்சேஸ் தான், அடுத்த 100 இயர்ஸ் தான். 3 வருஷம் கழிச்சு இந்த பீஸ் இந்த ரேட்டுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. இதை காட்டிலும் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய டிமாண்டில் தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்லாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களை அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். கேஸ்டைன்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஆஃபர் போயிட்டுருக்கு. 3 பீஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம். மோர் தேன் தமிழ்நாடு கொஞ்சம் கஷ்டம் வரும். கேஸ்டைன் வந்து ரொம்ப நிறைய மாடல்ஸ் அப்டேட் ஆயிருக்கு, அதான் வீடியோ போட முடியாமல் இருக்குது. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.